வணக்கம் நண்பர்களே. how to prepare TNPSC group 1 and 2 mains examination at a time அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம சிலபஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு, மார்க்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் எத்தனை பேப்பர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படி பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் இருக்க போது, அதுக்கு அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் இருக்க போது. ஸோ அப்போ குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நம்ம எப்படி குரூப் 2க்கும் சேர்த்து வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வள்ளுவர் சொல்ற மாதிரி தான், ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலும் சேர்த்து முடிக்கிறது அப்படின்றது சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் எந்த வகையில் கவர் ஆகும், எப்படிலாம் கவர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் பேப்பர் 1 நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் தான் ஃப்ரெண்ட் இருக்கு. கட்டாய தமிழ் தான். ரெண்டுத்துக்கும் சிலபஸ் வேற வேற, பட் இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நீங்கள் 10th வரையும் தமிழ் மீடியம் கண்டிப்பாக தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்திருந்தது அப்படின்னாலும், தமிழ் மீடியமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுலபமாக இதை பாஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அது வந்து எழுதிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம தனியாகவே ஒரு நம்ம கிளாஸில் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கோரிங் நமக்கு வேலை அப்படின்றது வந்து இப்போ குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், அதே மாதிரி குரூப் 2ல வந்து முனிசிபல் கமிஷனர் ஆகணும், டிசிடிஓ ஆகணும் அண்ட் சப் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட இருப்பீங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். வந்து நான் ஃபர்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றேன், அதுக்கப்புறம் நான் வந்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவில் இருப்பீங்க. அதே மாதிரி நான் இந்த வருஷம் குரூப் 2 நான் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் வாங்குறேன், டெஸ்கிரிப்டிவ் நான் எடுக்கிற ப்ராக்டிஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சூப்பராக கொடுத்துட்டு நான் இந்த வேலையில இருந்து அடுத்து குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய முதல் கட்டமாவோ அடுத்த கட்டமாவோ கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 2 இருக்க போது, அல்லது குரூப் 2 குரூப் 1 இருக்க போது. அப்போ ரெண்டுமே நம்ம ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேப்பர் 2ல GS 1 சொல்லுவோம் ஃப்ரெண்ட். ஸோ அதில் தான் என்ன இருக்குன்னா மாடர்ன் ஹிஸ்டரி, சோசியலிசம், எத்திக்ஸ் வந்து ஸோ நவீன இந்திய வரலாறும், அதே மாதிரி சமூக பிரச்சனைகள் அந்த தலைப்பும் அண்ட் எத்திக்ஸ் அறவியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட் இருக்கு. ஸோ அப்போ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லி GS வந்து மொத்தம் 3 பேப்பரா இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜிஎஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 யூனிட்டும். ஸோ அடுத்து அதே மாதிரி ஒரு 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டின்னு இருக்கு. அண்ட் ஜிஎஸ்ல 3rd பேப்பர், அதான் பேப்பரைஸ் வரும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்துட்டீங்கன்னா 4th பேப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டெஸ்டா நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இதுல ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் இந்தியன் எக்கனாமி இதான் குரூப் 1ல இருக்கு. அப்போ குரூப் 1ல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 750 மார்க்ஸ்க்கு வந்து கேட்க போறாங்க. இது மொத்தம் 3 பேப்பரா ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ அப்போ 3 பேப்பர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேப்பர்ஸ்ல நம்ம வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க அண்ட் குரூப் 2 ஓட எப்படி கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதில் நமக்கு இருக்கிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு அண்ட் சோசியலிசம் இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில மொத்தம் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட் வந்து. அண்ட் சோசியலிசம்லயே நமக்கு 100 மார்க்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50 மார்க்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 250 மார்க்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு கொஸ்டினா வந்து கேட்க போறாங்க பேப்பர் 1ல அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே இது மேட்ச் பண்ணி நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கா குரூப் 2 மெயின்ஸ்ல அப்படின்னா கிடையாது. குரூப் 2 மெயின்ஸ்ல ஒரே ஒரு பேப்பர் தான். மொத்தம் எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 300 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இங்க 300 மார்க், இங்க வந்து நமக்கு 250 சொல்லிட்டு 750 மார்க்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் வைஸ் அப்படின்றது இங்க 750 மார்க்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து இங்க அதிகமா இருக்கும், இங்க வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து அறவியல் சொல்லிட்டு. ஸோ அது இங்க மட்டும் இருக்கு. நம்ம ஜிஎஸ்ல வந்து குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல கிடையாது. மற்றபடி எல்லா பேப்பருமே இங்க நீங்க பார்க்கக்கூடிய ஆல் த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சப்ஜெக்டும் இங்க வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இங்க என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா 7 யூனிட்ஸா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இங்க 3 யூனிட்டா போட்டு மொத்தம் 3 பேப்பரா ஜிஎஸ் பிரிச்சிருக்காங்க. இங்க 7 யூனிட் வந்து ஒரே பேப்பரா வச்சிருக்காங்க 300 மார்க்ஸ். இப்போ இதுல நமக்கு என்ன ப்ரிப்பரேஷன்ல வந்து எப்படி வந்து ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து ரெண்டுமே வந்து குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் ரெண்டுமே காமனா இருக்கக்கூடிய சிமிலரா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நமக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு 10 மார்க் 15 மார்க். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஒன்று செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க வந்து ஜிஎஸ் பேப்பர் 2 நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தமிழ்ல வந்து நீங்க எழுதலாம். இந்த பேப்பர் வந்து ஆர் இங்கிலீஷ்ல எழுதலாம், ரெண்டுத்துல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் 2 மெயின்ஸ்ல அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், அப்படின்னா தமிழ்லையும் எழுதலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம்.
இப்போ நம்ம சப்ஜெக்ட் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ 300 மார்க்ஸ் 750 மார்க்ஸா இருந்தாலும் இந்த 750 மார்க்ஸ் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் இன்ட்டு 3 பேப்பர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 3 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் அப்படின்னு ஸ்பிளிட் அப் ஆகுது. இங்கே நமக்கு 300 மார்க்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு பேப்பராக தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 250 மார்க்ஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்போ மாடர்ன் ஹிஸ்டரியில் 100 மார்க்ஸ் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரியில் 100 மார்க்ஸ் அண்ட் எத்திக்ஸில் 50 மார்க்ஸ் அப்படின்னு பிரிச்சாலும் இதில் நீங்கள் எழுத போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே எழுத போறீங்க. அதே மாதிரி வந்து 10-15 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போறீங்க. ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸுக்கும் 15 மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸுக்கும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 250 மார்க்ஸ் அப்படின்றது நீங்கள் இதுதான் வந்து பேட்டர்ன் இந்த ஜிஎஸ் ஒரு பேப்பர்லையும். அதே மாதிரி நம்ம குரூப் 2க்கு போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10 மார்க்ஸ் அப்படின்றது மொத்தம் எத்தனை எழுதுவீங்கன்னா 12 எழுதுவீங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ 10 மார்க்ஸ் அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து 120 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 15 மார்க்ஸ் அப்படின்றது நம்ம எத்தனை எழுதுவீங்க அப்படின்னா வந்து ஸோ அது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும் வந்து. அப்போ 15 மார்க்ஸ் அப்படின்றது அதுவும் வந்து நீங்கள் 12 வந்து 15 மார்க்ஸ் வந்து எழுதுவீங்க. அப்போ 12 into 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வரும். ஸோ அப்போ 180 மார்க்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் அப்படின்ற பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் சிமிலராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மார்க்ஸ் வந்து ஸோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு, 15 மார்க்ஸ் இருக்கு, இங்கேயும் 10 மார்க்ஸ் இருக்கு, இங்கேயும் 15 மார்க்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ குரூப் 1 குரூப் 2க்கு சிமிலராக இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது அங்கே வந்து யூஸ் ஆகும். நோட்ஸ் மேக்கிங் இங்கே பண்ணுறது அங்கே யூஸ் ஆகும். ஸோ அதுதான் அடுத்து நம்ம போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றது எங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் 1 மெயின்ஸ்ல பேப்பர் 2ல வந்து நமக்கு ஜிஎஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர்னு இருக்கு. ஸோ இங்கே 100 மார்க்ஸ்ல கேட்கறாங்க, இங்கே 40 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. டிஃபரன்ஸ் அவ்வளோதான். அப்போ 40 மார்க்ல கேட்க போறாங்க அப்படின்னா எங்க அப்படின்னா வந்து நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல அதே குரூப் 1 மெயின்ஸ்ல நம்ம எப்படி கேட்க போறாங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் கேட்க போறாங்க பார்க்கலாம். அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இங்கே 100 மார்க்ஸ் இருக்கு, அங்கே 50 மார்க்ஸ் இருக்கு. அதே சோஷியல் இஷ்யூஸ் தான். ஸோ அப்போ இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. எத்திக்ஸ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் 1ல தான் இருக்கு, குரூப் 2ல கிடையாது அப்படின்னு. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்றது நம்ம குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கு. அதே குரூப் 2 மெயின்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து அது பேப்பர் 2 ஜிஎஸ்ல வந்து நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இருக்கு. அதுவும் இங்கே அதே தான். இந்தியன் பாலிட்டி எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இங்க 100 மார்க்ஸ்ல கேட்பாங்க, அங்க 60 மார்க்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னு. அடுத்து யூனிட் 2ல நம்ம அதாவது பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எடுத்துனா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கு. அது 100 மார்க்ஸ் இருக்கு, இங்கே 40 மார்க்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. தமிழ் சொசைட்டி இங்க 50 மார்க்ஸ் இருக்கு, இங்க குரூப் 2ல வந்து 30 மார்க்ஸ் இருக்கு அப்படி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் 4 அதாவது குரூப் 1 மெயின்ஸ்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜெனரல் ஜாகிரபி அண்ட் ஜாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. 750 மார்க்ஸ் வந்து இருக்கு. அதே குரூப் 2 மெயின்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல ஜாகிரபி ஆஃப் இந்தியா இங்க என்விரான்மெண்ட் தனியா ஒரு யூனிட் வச்சு 75 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாகிரபியும் என்விரான்மெண்ட் ஒன்னா சேர்த்து நமக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? அண்ட் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது இங்க 100 மார்க்ஸ் இருக்கு, இங்க 40 மார்க்ஸ் இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்ப நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் 7 இருந்தாலும் இந்த இடத்துல ஜாகிரபி பிளஸ் என்விரான்மெண்ட் சொல்லி 2 சப்ஜெக்ட் ஒன்னா சேர்ந்துருக்கு. அப்போ 8 சப்ஜெக்டா நம்ம எடுத்துக்கலாம் வந்து. இங்கே நமக்கு 9 சப்ஜெக்ட் இருக்கு, ஆனா எத்திக்ஸ் அப்படின்றது அடிஷனலா வந்து இங்க இருந்து இருக்கிறதுனால அங்க 8 சப்ஜெக்ட் இங்க வந்து 9 சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும். குரூப் 1 மெயின்ஸ்ல நமக்கு 9 சப்ஜெக்ட், அங்க 8 சப்ஜெக்ட் அப்படி பார்க்கணும். சரி, இப்போ சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சிலபஸ் கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம குரூப் 1 வந்து மெயின்ஸ் வந்து குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது டீகோடிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்போ எங்க படிக்கணும், ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் நம்ம எங்க படிக்கணும், எதை ரெஃபர் பண்ணணும் பண்ணி நம்ம நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ரெண்டுமே வந்து டீகோட் பண்ணணும். டீகோடட் அப்படின்ற சிலபஸ் வந்து வேணும். ஸோ அப்போ டீகோடிங் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு, நம்மளுடைய ஆப்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃபார் ஆல் த யூனிட். ஸோ அப்போ அந்த டீகோடிங் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 பிளஸ் குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஸோ 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவா இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து. ஸோ அப்போ பிவைக்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த பேட்டர்ல இருக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல. இப்போ டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது தேவை. அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு
அப்படின்றது இப்போ யூபிஎஸ்சி பேட்டர்ல ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்கிரிப்டிவா யூஸ் ஆகும், சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் வந்து. இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் அண்ட் டாபிக் வைஸ் வந்து பிவைக்யூ அண்ட் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குலா ஈவன் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சேர்த்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல வந்து போத் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா டிகோடட் சிலபஸ் அப்படின்றது வேணும். ஸோ அது இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவா கேட்ட ப்ரீவியஸ் அந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி இது முக்கியம். இதுவும் நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே இருக்கு அண்ட் ஆப்லேயும் இருக்கு. நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம டெஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல பிவைக்கு ஒரே இதுதான் நம்ம டாபிக் கொடுத்துரும், டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம போட்டுரும். அந்த டீகோடிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து குரூப் 1ல இருந்ததுன்னா குரூப் 2ல இருந்து ரெண்டுத்திலும் டிக் போட்டுட்டு ஸோ அந்த பக்கம் வேர் டு ஸ்டடி அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ அந்த வேர் டு ஸ்டடி பேஸ் பண்ணி அந்த டாபிக் எங்கே அப்ரோச் பண்ணணும், அந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும் ஃப்ரெண்ட். அப்படி பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். அதே நேரத்தில் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து பண்ணணும். அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது வந்து மஸ்ட். எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே இப்போ நம்ம கரண்டா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஜூலை 1ல இருந்து நம்ம அகாடமியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படின்றது எங்க, அதாவது இப்போ நம்ம பர்டிகுலரா வந்து குரூப் 1 மெயின்ஸ்ல இப்போ அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸ் தான். அப்போ குரூப் 1 மெயின்ஸ்ல எந்த யூனிட்ல எந்த டாபிக் அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு 2 ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஃப்ரெண்ட். சோ அது வந்து நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து டெய்லி 2 क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வந்து. சோ அதே மாதிரி பிரிலிம்ஸ் அப்கமிங் குரூப் 2 to A பிரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டெய்லி 5 to 10 क्वेश्चंस அப்படின்றது அண்ட் ஹிந்து அப்புறம் தினமணி நியூஸ் பேப்பர் அதுக்கு அப்புறம் PIB இதுல இருந்து நம்ம கண்டென்ட் உங்களுக்கு எடுத்து ஒரு 5 क्वेश्चंस வித் எக்ஸ்பிளனேஷனோட ப்ரொவைட் பண்ண போறோம். அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது வந்து டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும் ஃப்ரெண்ட் வந்து. சோ அந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது நீங்க பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 क्वेश्चंस அப்படின்றது இருந்தது அப்படினா வந்து நீங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எழுதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படி நீட்டா இருக்கும், பிரசன்டேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் நீங்க குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிகோடர் அது ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட் வந்து அண்ட் பிவைக்கும் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் டெய்லி 2 क्वेश्चन டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத வந்து டெஃபினட்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா நீங்க அப்படியே எழுதிட்டே வரீங்க வந்து. ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு டே பை டே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு அப்புறமா இந்த டெய்லி டெஸ்ட் 2 क्वेश्चन ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வர்றது வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்க ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்க நோட்ஸ் மேக்கிங்கா போட்டு தனியாக நோட் போட்டு எழுதுறது அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றது பண்ணி கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட். ஸோ நம்மளோட அகாடமியில் இன்னைக்கு ஜூன் 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் அண்ட் குரூப் 1 மெயின்ஸ்க்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீக்லி டெஸ்ட் இந்த வீக் வந்து இருக்கு. சோ இதுல டோட்டலா வந்து நம்ம 101 டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. இது அடிஷனலா தான் நம்ம அந்த ஜூலை 1ல இருந்து கரண்ட் வைஸ் பேஸ் பண்ணி போறது இல்லாம இது வந்து அடிஷனலா டெஸ்ட் பிராக்டிஸா கொடுக்குறோம். அண்ட் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு டோட்டலா 101 டெஸ்ட் அப்படின்றது. இந்த டெஸ்ட்டுக்கான லைவ் டிஸ்கஷன் வந்து டெய்லி மார்னிங் வந்து 9 AM வந்து இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ டிஸ்கஷன் வந்து 9 to 10 வந்து இருக்கு. ஸோ அந்த டிஸ்கஷன்ல டெய்லி டெஸ்ட்டுக்கான 2 क्वेश्चन வீக்லி டெஸ்ட் எழுத போற அதுக்கு ஒரு 4 क्वेश्चन டிஸ்கஷன் வந்து பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர்நூன் வந்து என்னன்னா ரெக்கார்டட் வீடியோ அண்ட் லைவ் வீடியோ அந்த மாறி வரும். இது எதுக்கு அப்படின்னா வந்து இங்க நம்ம பார்த்த சிலபஸ் இருக்கு இல்லையா, டாபிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்ற கிளாஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ரெக்கார்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டாபிக் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போறோம் ஃப்ரெண்ட். இது இல்லாம அடிஷனலா நம்ம இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அண்ட் இன்ஸ்மேட்டிக் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 क्वेश्चंस அலாகேட் பண்ணி ஸோ அவங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு ஸோ இப்போ 200 क्वेश्चन நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில கலெக்டிவா மொத்தமா எடுத்திருக்கோம் யூபிஎஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சில. ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள சர்க்குலேட் பண்ணி அவங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுவாங்க. பண்ணி கொடுக்கறது அவங்க ரெடி பண்ற அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றத நம்ம கண்டென்ட் டெவலப்பர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இதை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க தனியா இண்டிவிஜுவலா வந்து பிவைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன், இப்போ மாடர்ன் ஹிஸ்டரிக்கு வந்து ஒரு 200 क्वेश्चन இருக்கு, நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஆன்சர் மேக்கிங் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்போது ஒருத்தர் 4 क्वेश्चन அப்படின்ற மாதிரி நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது மீதி இருக்கிற
196 கொஸ்டின், நீங்க 4 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 196 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனும் வந்து ஒரு ப்ரொடக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அங்கங்கே ஆன்லைனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக குரூப் தனியாக வந்து டிசி அண்ட் டிஎஸ்பி அப்படி சொல்லிட்டு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அந்த குரூப்ல வந்து இந்த பிவேக்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எவ்ரி சண்டே நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம நீங்க பேசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன் டாப்பர் கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. எம்பிசிஎம் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். அப்கமிங் வீக்லயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டாப்பர் டிஎஸ்பி இப்போ ட்ரைனிங் போறவங்க வந்து பேச போறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாப்பர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க. இதையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்றோம் எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அண்ட் மென்டரிங் செஷன் அப்படின்றது 2:30 to 4:30 அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன். ஸோ அப்போ இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்டரிங் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக் வந்து நம்ம சண்டே ஈவினிங் வந்து ஸ்டடி பிளான், அதாவது லாஸ்ட் வீக் நீங்க என்ன பண்ணீங்க, அப்கமிங் வீக் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் அப்படின்றது போட்டு கொடுத்து இந்த வாரம் இதை கம்ப்ளீட் பண்ணணும், இப்படி படிக்கணும், இப்படி ரிவைஸ் பண்ணணும், இப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கைடன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அண்ட் தனியாக நீங்கள் வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடியாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் போடுற எஃபர்ட் அப்படின்னும் போது கலெக்டிவாக நம்ம அகாடமி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் மூலமா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் எம்பிசிஎம் பேட்ச் குரூப் 1 அண்ட் 2-2A அண்ட் 4 எக்ஸாம் கலெக்டிவாகவும் அண்ட் குரூப் 2-2A வந்து எம்பிசிஎம் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட் 93605339 அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா டீடைலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க இண்டிவிஜுவலா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றது சரியா இல்லையா, நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கா இல்லையா, ஸ்ட்ரக்சரா இருக்கா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி எவாலுவேட் பண்ணி கொடுக்கும்போது நீங்க இன்னும் பெட்டரா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங் ஃபாஸ்டா பண்றதுக்கு சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் டாபிக்ஸ் இருக்கு. அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்க பண்றதுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் லைவ் கிளாஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பிவேக்யூ அனலைஸ் பண்ணி அதை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அப்படின்றத நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்க எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. ஸோ அப்ப நம்மளுடைய கிளாஸஸும் வந்து குரூப் 1 குரூப் 2 ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் போஸ்ட் குரூப் 2 ஏப்ரல்ஸ்க்கு அப்புறமா அண்ட் குரூப் 2 டாபிக்ஸ் மட்டுமே கவர் பண்ற மாதிரி அண்ட் கிளாஸஸ் வந்து அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்க போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஆல் தி பெஸ்ட்.